ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இன்றைக்கி ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் 2 பேரும் கிளம்பிட்டோங்க. நானும் பிரியாவும் பஸ்ஸில் கிளம்பியாச்சு. பாருங்கள் சைடில் எப்படி இருக்குது வீடெல்லாம். நாங்கள் தான் 2 பேரும் தான் கிளம்பியிருக்கோம் பஸ்ஸில் கூட்டமே இல்லைங்க. சும்மா 2-3 பேர் தான் இருந்தாங்க. சைடில் பாருங்கள் ஊர் அப்படியே நான் காட்ட சுற்றி பார்த்துங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா டச் பீப்புள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்களாம். விதவிதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அவங்களோட டேஸ்ட் வந்து செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சைடில் விதவிதமாக தெரியும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது ஃபுல்லாக வந்து கார் கம்பெனிலாம் வரிசையாக இருக்குது. பாருங்கள் BMW எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கும் சிலது தெரியாது, இதெல்லாம் படிக்க வரல எனக்கு. KFC இருக்குது, மெக்டொனால்ட் இருக்குது. அப்படியே ஊராச்சு உங்களுக்கு பஸ்லேருந்தே சுற்றி காட்டுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன், கீழே சின்னதாகவும் மேலே போக போக அகலமாகவும் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். வானம் நிற்க ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால தான் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். சின்ன வேலையும் இருக்குது. அப்படியே ஜாலியாகவும் ஒரு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். பர்டிகுலராக ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. பட் சைடில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த ஊரை அவ்வளோதான் நான் சுற்றி காட்டுறேன் பஸ்லேயே. அவ்வளோதான். நீங்கள் இந்த ஊரை பார்த்த ஃபீலிங் வரும் இல்லையா, அதுக்கு தான். எனக்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறது இந்த கட்டடத்தை எல்லாம், இந்த மரம், கட்டடம், வானம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறது எனக்கே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிடிச்சவங்க இந்த வீடியோவை பாருங்கள். அந்த 20 யூனிவர்சிட்டியா? இது வந்து லெங்க்த்தாக போகுது வீடியோ, அதனால் நான் பிரித்து போடுறேன். இன்றைக்கி நான் பார்த்தது வந்து பாதியை இந்த வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாதி போடுறேன். கடையெல்லாம் போனதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸ்டேஷன்கிட்ட தாங்க நம்ம இறங்க முடியும். ஸ்டேஷன்கிட்ட போய் நம்ம இறங்கிட்டு எங்கே வேணாலும் போய்க்கலாம். நடுவே இறங்கி எங்கேயாவது போகணுன்னா போகலாம். லாஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து ஸ்டேஷன் தான். அங்கே தான் நாங்கள் இறங்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுங்க. இந்த ஊரோட ஹாஸ்பிட்டல் இது ரைட் சைட் தெரிகிறது. இங்கே பஸ் ஸ்டாப்லாம் நிற்கல, என்னன்னு தெரியல. இந்த பஸ் நிற்காது போல இருக்குது இந்த இடத்துலலாம். இல்லை மக்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது அங்கே ஒரு பெல் இருக்கும் பஸ்ஸில். அவங்க வந்து நிறுத்தணும்னு சொன்னால் முன்னாடியே பெல் அடிச்சிட்டாக்கா அவர் நிறுத்திடுவார். பட் யாரும் இறங்குறதுக்கு ஆள் இல்லாததால் கண்டினியூஸாக அவர் போயிட்டே இருக்கிறாரு. 1-2 ஸ்டாப் தான் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்தலை. இந்த ஸ்டாப் நிறுத்தியாச்சு. இறங்க போகிறோங்க நாங்கள். அந்த
டிக்கெட் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து டேப் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து அதை நம்ம காமிச்சிட்டு இறங்கணும். அப்போ தான் அது கட் ஆகும், நம்ம இங்கே இறங்கிட்டோங்கிறது தெரியும். இறங்கி நடக்க போகிறோம் 2 பேரும். இந்த பூவை பார்த்தோன்னா அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து குண்டு மல்லி மாதிரியும் இருக்குது, ரோஸ் மாதிரியும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பில்டிங்கில் நான் உட்காந்துருந்தேன். இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய மரத்தை உள்ளே வச்சு அந்த கிளாஸ் போட்டு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மரம் உள்ளுக்குள்ளே நானும் ஒரு 2 வருஷமாக அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பப்போ வருவேன் நான் இங்கே. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோட்டில் சும்மா நடந்து போயிட்டு இருந்தோம். Give me a sense of direction. Give me a sense of direction. Give me a sense. Give me a sense. Give me a sense of forward motion. இங்கே ரோட்ல எல்லாம் என்ன வச்சுருக்காங்க பாருங்க. அந்த கடையில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வாசலில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஃபவுண்டன் அழகாக இருக்குல்ல. இங்கே வந்து நாங்கள் வெண்டிக்காய் நல்லா இருந்துச்சு, அதனால் நாங்கள் வெண்டிக்காய் ஒரு கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும் வாங்கினோம். 1/2 கிலோ இருக்கும். அது 7 யூரோவோ என்னவோ. அப்புறம் இங்கே இந்தியன் ஸ்டோராக இருக்கும்னு நினைக்கிறது. இதில் வந்து நிறைய நெய், தேங்காய் எண்ணெய், செர்லாக் இதெல்லாம் இருக்குது பாருங்க. செர்லாக் 5 months இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது பாருங்க, கருவாடு இருக்குது, நெத்திலி கருவாடு இருக்குது. அப்புறம் வந்து ப்ரான், அந்த கருவாடு, இறாலில் கருவாடு செஞ்சுருப்பாங்க இல்லையா, அது இருந்துச்சு. அதுலேயே எவ்வளோ வெரைட்டி பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் வெண்டிக்காய் வாங்கிட்டு திருப்பியும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்பிக்யூ நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ரிப்பு வாங்கிறதுக்காக நாங்கள் கடையை தேடி அலைஞ்சிட்ருக்குறோம். எந்த இடத்துல அந்த கடை இருக்குதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கடை வீடியோலாம் வந்து இது லெங்க்தாக போகிறதால நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.